எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம டி நகர்ல இருக்க பாண்டி பஜார்ல இருக்க ஹோலி ஏஞ்சல் ஸ்கூல் ஆப்போசிட்ல இருக்க ஒரு கேம்ஸ் குரு அப்படின்ற ஒரு கேம்ஸ் வேர்ல்ட்ல தான் நம்ம இருக்கோம். இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா கேம்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லா திங்ஸுமே இவங்க கிட்ட இருக்கு. நம்ம சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த பிளே ஸ்டேஷன் இதெல்லாம் வந்து நம்ம வந்து விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆசைப்பட்டிருப்போம். நிறைய பேர் விளையாடி இருப்போம். இப்போ நிறைய பேருக்கு ஆசை இருக்கு. இப்போ நிறைய பேர் வாங்கி வந்து விளையாடுறாங்க. இந்த வீடியோல ஃபுல்லா வந்து நம்ம பாத்தீங்கன்னா இந்த கேமிங் சம்மந்தப்பட்ட திங்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா நம்ம வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள பார்த்து முன்னாடி நம்ம சேனல் யாரா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி பக்கத்துல இருக்க பெல் பட்டன் அழுத்திக்கங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் யாராச்சும் வந்து பாத்தீங்கன்னா கேம்ஸ்ல வந்து இன்ட்ரெஸ்டா இருக்காங்க, வீட்டில் வந்து ஒரு பிளே ஸ்டேஷன் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்க. நம்ம கூட சந்தோஷ் அப்படின்ற ஒரு ப்ரோ ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் இந்த கேம்ஸ் குரூப்ல என்னென்ன திங்ஸ்லாம் இருக்குன்றத ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு கம்ப்ளீட்டா. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் கைஸ், என் பேர் சந்தோஷ். நாங்கள் எங்கள் ஷாப் பார்த்தீங்கன்னா கேம்ஸ் குரு கடை பேர். நாங்கள் வந்து டி நகர் பாண்டி பஜாரில் இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் லொக்கேஷன்னா HDFC பேங்க் பாண்டி பஜார் பிரான்ச், ரெயின்போ ஆர்கேட் காம்ப்ளெக்ஸ். இதான் வந்து நம்மளோட ஷாப்போட லொக்கேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 2021 ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ வரைக்கும் கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ இன்னும் எங்ககிட்ட நிறைய பிளான்ஸ் இருக்குது இந்த கடையை வந்து டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு. அது உங்களுக்கு வந்து இனி வர வீடியோஸில் நாங்கள் என்னன்றது தெரிவிக்கிறோம். எங்களோட வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஷாப்பில் வந்து ரீட்டைல் இப்போதைக்கு ரீட்டைல் ப்ளஸ் ஹோல்சேல் ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து இந்த ரீட்டைல் இண்டஸ்ட்ரி இதுக்கு வந்து வரதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஆன்லைனில் பண்ணிட்டு இருந்தோம். அமேசான், ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமர்ஸோட ஒரு இன்ட்ராக்ஷன், கஸ்டமர்ஸோட ஒரு ஃபஸ்ட்டு கெயின் பண்ணலான்றதுக்காக தான் இந்த ஃபீல்டுக்கு வந்திருக்கும். இது பார்த்தீங்கன்னா இது சோனி பிளே ஸ்டேஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதான் ஸ்டார்டிங் ப்ராடக்ட். இதுக்கு முன்னாடி PS1 சொல்லிட்டு வந்துச்சு. அந்த PS1 பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போல. PS2 பொறுத்த வரைக்கும் ஏஷியாவில் வந்து அவங்க சோனின்ற கம்பெனி வந்து PS2 மூலமாக வந்து மார்க்கெட்டை கேப்சர் பண்ணுற அளவுக்கு சேல்ஸ் போயிருக்கு. ஸோ PS2ல என்ன ஸ்பெஷாலிட்டினா இந்த டைமில் தான் வந்து நிறையா இந்த GTA, காட் ஆஃப் வார் இந்த மாதிரி கேம்ஸ்லாம் வந்து, அப்புறம் இந்த WWE பெயின் இந்த மாதிரி கேம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பசங்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ணி இதை வந்து பிளே ஸ்டேஷனை வந்து அவங்க பின்னாடி வந்து திருப்பி வச்சு. PS2 பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்னொரு மாடல் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபேட் மாடல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்லிம் மாடல். இது வந்து ஸ்லிம் வந்து கொஞ்சம் ஸ்லீக்காக இருக்கும். இவங்க இந்த வீட்டில் விளையாடுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுற கன்சோல் இது PS2 ஸ்லிம் மாடல். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட் மாடல். ஃபேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் சென்டரில் விளையாடக்கூடிய கன்சோல். ஃபேட் மாடல் பொறுத்த வரைக்கும் இப்போ நம்மக்கிட்ட ஒரு பீஸ் இருக்குது. ஆக்சுவலாக இது எங்கேயும் பெருசாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 6000 சேல் பண்ணிட்டு இருக்கோம். நான் சஜஸ்ட் பண்ணுறேன்னா கஸ்டமர்ஸ்க்கு வந்து இந்த ஹெவி, இப்போ இந்த பவர் ஃப்ளக்சுவேஷன் அதெல்லாம் அவங்களுக்கு தாங்கிறதுக்கான கன்சோல் எப்படி இருந்தாலும் ஸ்டெபிலைசர் போட்டு யூஸ் பண்ணுன்றதை நான் சஜஸ்ட் பண்ணி சொல்லுவேன். ஃபேட் மாடல் இது வந்து 2 ஜாய்ஸ்டிக்கு, 100 கேம்ஸு வித் மெமரி கார்டு வித் சாஃப்ட்வேரோட வந்துடும். உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லிம் மாடல் வந்து மெமரி கார்டு, சாஃப்ட்வேர் எல்லாம் சேர்ந்து வந்துடும், ப்ளஸ் 2 ஜாய்ஸ்டிக்கு. இது வந்து உங்களுக்கு 5 நாங்கள் பண்ணித்தரோம். PS2 பார்த்துட்டோம். சோனி பிளே ஸ்டேஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ PS2 பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அது ஏவி மாடல். நல்ல டிவியில் போட்டாலும் ஏவி அதோட கிராஃபிக்ஸ் அவ்வளோதான் வரும். ஸோ நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா PS2 பொறுத்த வரைக்கும் ஏவி மாடல்ன்றால என்னதான் கன்வெர்ட்டர் வாங்கி போட்டு யூஸ் பண்ணாலுமே அதுக்கான கிராஃபிக்ஸ் என்ன இருக்கோ அதுதான் வரும். ஸோ அதனால நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா PS2 யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் சின்ன டிவியில் போட்டு விளையாட சொல்லுவேன். 32 அந்த இன்ச் அதுக்கு பிலோ இருக்கிற டிவியில் மட்டும் தான் நான் விளையாட சொல்லுவேன். அதுக்கு மேலே வந்து விளையாடினா அந்த கொஞ்சம் பிளர் அந்த இதெல்லாம் ரெசல்யூஷன் வந்து கொஞ்சம் கம்மியாகிறது வாய்ப்பு. ஸோ அதனால நாங்கள் அப்படி சஜஸ்ட் பண்ணுறோம். PS3 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா HDMI கிளாரிட்டி இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூரே டிஸ்க் எல்லாமே வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இது சூப்பர் ஸ்லிம் மாடல். இது வந்து உங்களுக்கு 500 GB இருக்கு ஹார்ட் டிஸ்க் ஸ்டோரேஜ், இன்டர்னல் ஸ்டோரேஜ். இது வந்து உங்களுக்கு 30 கேமோட நாங்கள் உங்களுக்கு சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு ஜாய்ஸ்டிக்கோட நாங்கள் வந்து 10500 தரோம். இப்போ வந்து உங்ககிட்ட மட்டும் இல்லை, ஆன்லைன்லயே இருக்கு, நிறைய ஷாப்ஸ்லாம் இருக்கு இந்த பிளே ஸ்டேஷன் விற்கிற கடையெல்லாம். இப்போ உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் என்ன ப்ரோ டிஃப்ரென்ஸ்? உங்ககிட்ட வாரண்டி எப்படி, அந்த மாதிரி திங்ஸ்லாம் எப்படி ப்ரோ? பார்க்குறவங்களுக்கு அதை கொஞ்சம் கிளியராக சொல்ல முடியுமா ப்ரோ? இப்போ மற்ற கடை கம்பேர் பண்ணும்போது நம்ம கடை என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்க. இப்போது கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா நாங்கள் மற்ற கடையோட கம்பேர் பண்ணுறது அதில் வந்து எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நம்ம கடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா PS3, PS4, PS2 இதெல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு ஆப்வியஸாக. இப்போது ஸோ எல்லாமே ஸ்டாப் ஆனதுனால எல்லாமே ரீஃபர்பிஷ் அந்த மாதிரி தான் வித்துட்டு இருக்கோம். ஸோ ரீஃபர்பிஷ் கன்சோல் பொறுத்த வரைக்கும் வாரண்டின்னு அந்த மாதிரி பேச்சு வந்துச்சுன்னா கஸ்டமர்கிட்ட வாரண்டி வந்து வாரண்டி இதுக்கெல்லாம் வந்து சோனி வாரண்டி கிடையாது. இது சோனி வாரண்டி கிடையாதுனால கண்டிப்பாக இங்கே தான் இப்போ நீங்கள் எங்கே வாங்குறீங்களோ அங்கே தான் வந்து சர்வீஸ் சப்போர்ட்னு சொல்லுவாங்க. ஸோ சர்வீஸ் சப்போர்ட் நாங்கள் எங்கள் சைட்லேருந்து
கண்டிப்பாக நாங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம் வாங்கும்போது கஸ்டமர்ஸ் கிட்ட. அதெல்லாம் நீங்கள் அவங்க ஃபாலோ பண்ணாலே வந்து கஸ்டமர் வந்து ஒரு லாங் டேர்முக்கு வந்து கன்சோல்ஸ் வந்து கொண்டு போகலாம். ஏன்னா 10,000னா PS3, 20,000 ப்ளஸ்னா PS4 அந்த மாதிரி வந்துடும். ஸோ கண்டிப்பாக வந்து அவங்க ஹெவி அமௌண்ட் போட்டு வாங்குறதுனால நாங்கள் வந்து கஸ்டமரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாங்கள் யோசிச்சு அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தது இப்போ PS3 பார்த்தாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா PS4 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இருக்குது. ஸ்டாண்டர்டு, ஸ்லிம் 500GB, ஸ்லிம் 1TB, ஸ்டாண்டர்ட்லேயுமே வந்து 1TB 500GBலாம் இருக்குது. ஸ்லிம் 500GB, 1TB, அப்புறம் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஒரு 3-4 கன்சோல்ஸ், ஒரு 4-5 கன்சோல்ஸ் இருக்குது. நாங்கள் வந்து ஸ்டாண்டர்ட் கன்சோல்ஸ் பண்ணுறது இல்லை. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய கன்சோல் ஆகி போச்சு. ஸோ அதனால் நாங்கள் வந்து மேக்ஸிமம் ப்ரோ ப்ளஸ் ஸ்லிம்லையும் 500GB ப்ளஸ் 1TB பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஜெயில் பிரேக் கன்சோல்ஸ் வந்து நாங்கள் அதுவும் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ ஜெயில் பிரேக் கன்சோல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து PS4 ஸ்லிம் 1TB பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து PS4 ஸ்லிம் 1TBயில் 20 கேம் போட்டு வச்சிருக்கோம். ஸோ 20 கேம்ஸ் கிட்ட போட்டு வச்சதுனால வந்து அது வந்து நாங்கள் ஸ்டாண்டர்டாக 30,000 வித்துட்டு இருக்கோம். ரீஃபர்பிஷ் கன்சோல் தான். ஏதாவது இஷ்யூனா வந்து கஸ்டமர் வந்து சர்வீஸ் சப்போர்ட் எங்கள் சைட்லேருந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். இப்போ வாரண்டி அப்படின்னு கேட்டாலுமே கூட கஸ்டமர்ஸ் வந்து நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணி தான் இருக்கோம். அது எக்ஸ்ட்ரா இப்போ ஏன்னா வாரண்டினா வந்து எங்கள் சைட்லேருந்து, ஏன்னா அஃப்கோர்ஸ் அதெல்லாம் ரீஃபர்பிஷ்ன்றனால எங்கள் சைட்லேருந்து சர்வீஸ் சப்போர்ட் நாங்கள் வந்து வாரண்டி இல்லாமனாலும் கொடுக்குறோம். பட் வாரண்டின்னு கஸ்டமர் கேட்டாங்கன்னா பில் போட்டு வாரண்டி அந்த மாதிரி கொடுத்துறோம். அதுக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் மட்டும் சார்ஜ் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ PS4 Pro பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா PS4 Proக்கும் ஸ்லிமுக்கும் என்ன வித்தியாசம்னா, ஸ்லிம் வந்து பார்த்தீங்கன்னா SDR கிராஃபிக்ஸ் இருக்கு இல்லையா, கிராஃபிக்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் SDR ஃபீச்சர் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா SDR தான். இதுலையும் SDRோட கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி 4Kல சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. சில கேம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ God of War, GTA 5 இந்த மாதிரி கேம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோவில் போட்டு விளாண்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிராஃபிக்ஸ் நல்லா இருக்கும். இப்போ சீடிலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ சப்போர்ட்டட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தனியாக இப்போ அந்த மாதிரி சீரிஸ்லாம் இப்போ வர ஆரம்பிச்சிச்சு. உங்களுக்கு கிராஃபிக்ஸ் வந்து அதை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். ஏன்னா அது 4K சப்போர்ட்டட் அப்படின்றதுனால. ஸோ ப்ரோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நான் வந்து ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா PS4 பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் நல்லா இருக்கும். இது PS4 ஸ்லிமோட. ஏன்னா இது வந்து PS4 ப்ரோ வந்து PS5 அளவுக்கு கிராஃபிக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து நான் கேமர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த யூடியூபர்ஸ் ஸ்ட்ரீமிங் பண்ணுறவங்க எல்லாமே வந்து இந்த மாதிரி ப்ரோ கன்சோல் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால வந்து இது ப்ரோ வந்து கொஞ்சம் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா PS5 2021 லான்ச் ஆச்சு. PS5 பொறுத்த வரைக்கும் 2 மாடல் விட்டுருக்காங்க எடிஷனு. இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் எடிஷன், இது வந்து டிஜிட்டல் எடிஷனு. டிஸ்க் எடிஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சிடி போடுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் 1TB தான் வரும், இதுலேயும் 1TB ஸ்டோரேஜ் தான் வரும். உங்களுக்கு வந்து 8K சப்போர்ட் பண்ணுற மாதிரி, ரெண்டுமே 8K சப்போர்ட் பண்ணுற மாதிரி எல்லாமே இதில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ அதே ஃபீச்சர்ஸ் தான் இதுலேயும் இருக்குது. என்ன இதில் சிடி இது ஆன்லைனில் விளையாடுற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 2-in-1 ஆன்லைன் ப்ளஸ் டிஸ்க்கு. ஸோ அது மாதிரி இருக்கும். இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 54,990, இதோட எம்ஆர்பி 44,990. நாங்கள் ஆஃப்கோர்ஸ் கஸ்டமர்ஸ்க்கு வந்து டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் தான் கொடுத்துட்ருக்கோம். ஓகே, இது கூட இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கன்சோல் வந்துடும். PS5 டிஸ்க்ல பார்த்தீங்கன்னா ஒரு கன்சோல், உங்களுக்கு ஒரு கண்ட்ரோலர், அப்புறம் அதுக்கேற்ற ஆக்சசரிஸ், அப்புறம் ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வரும். அப்புறம் உள்ள ஒரு வாரண்டி கார்டு இருக்குது. அது வாங்கினீங்கன்னா பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா வாரண்டி கிளைம் பண்ணும்போது அந்த வாரண்டி கார்டு கண்டிப்பாக தேவைப்படும். இது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி உள்ள இதில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ, இதில் என்ன ஆக்சசரிஸ், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், டூல் எல்லாமே இருக்கோ இதில் எல்லாமே இதுலேயே வந்துடும். அந்த கன்சோல்ஸ், கண்ட்ரோலர்ஸ், அதுக்கேற்ற ஆக்சசரிஸ், அதுக்கேற்ற வயர்ஸ், அதுக்கேற்ற ஸ்டாண்ட் எல்லாமே வந்துடும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுலேயும் வாரண்டி கார்டு வந்துடும். ஸோ கஸ்டமர்ஸ் வந்து வாரண்டி கார்டு மட்டும் பத்திரமா வச்சு. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா Xbox 360. இப்போ 360 பார்த்தீங்கன்னா இப்போ PlayStation பார்த்தாச்சு. எக்ஸ்பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பேசிக் மாடல். பேசிக்லேயே பார்த்தீங்கன்னா இது HDMI குவாலிட்டியில். இப்போ PS3 வரும்போது இது லான்ச் ஆச்சு. இதெல்லாம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு HDMI ஃபீச்சர்ஸ் இருக்குது. அட் த சேம் டைம் நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து Xbox 360லே AV இருந்துச்சு. ஆனால் நாங்கள் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா HDMI பண்ணிட்டுருக்கோம். இதில் வந்து உங்களுக்கு 85+ கேம்ஸ் வந்து நாங்கள் கிராக் பண்ணி ஜெயில்பேக் பண்ணி ஏற்றி வச்சுருக்கோம். இன்ஸ்டால் ஆகிருக்கு உள்ள கிராக் பண்ணி. ஸோ அஃப்கோர்ஸ் ஆப்வியஸாக கிராக் பண்ணி ஏற்றி வச்சிருக்கனால கஸ்டமர்ஸ் வந்து நெட்டு யூஸ் பண்ணக்கூடாது. நெட்டு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்டேட் அந்த மாதிரி ஏதாவது ஆயிடுச்சுன்னா உள்ள இருக்க கேம்ஸ் எல்லாம் போயிடும். ஸோ திருப்பி கிராக் பண்ணி கேம் ஏற்றுற மாதிரி வந்துடும். இது Xbox 360 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள ஒரு கன்சோலு, ஒரு அடாப்டரு, அப்புறம் ஒரு ஜாய்ஸ்டிக் வந்துடும். அப்புறம் உள்ள ஒரு HDMI கேபிள் வரும். 13 to 13,500 அந்த ரேஞ்சுக்கு வித்துட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிண்டெண்டோ ஸ்விட்சில் பார்த்தீங்கன்னா 3 வேரியன்ட் இருக்கு. இது வந்து ஸ்விட்ச் லைட்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்விட்ச் வெர்ஷன் 2. அடுத்தது நிண்டெண்டோ ஸ்விட்ச்லேயே பார்த்தீங்கன்னா OLED வெர்ஷன் வரும்.
ஓஎல்இடி வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இப்போது எல்லாமே நேற்றே வந்து எல்லாத்தையும் ஸ்டாக் கிளியர் பண்ணிட்டோம். திருப்பி வந்து ஒரு 1 or 2 daysல வந்து ஸ்டாக் இறங்கிடும். பட் அஃப்கோர்ஸ் கஸ்டமர்ஸ் எதாவது கேட்டாங்கன்னா நாங்கள் எப்போ வேணால் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா நம்ம குடோனில் தான் இருக்குது, எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிண்டெண்டோ ஸ்விட்ச் லைட் பொறுத்த வரைக்கும் அது இந்த கலர் கோரல் கலர் இருக்குது நம்மகிட்ட. இப்போது மற்ற இதுலேயே நிறைய கலர்ஸ் இருக்கும். ப்ளூ, அப்புறம் பர்பிள், அப்புறம் க்ரீன், எல்லோ அப்படின்னு நிறைய கலர்ஸ் இருக்கும், கிரே, பிளாக்னு. பட் இப்போதைக்கு இப்போ கடையில் வந்து இந்த பீஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் 1500 to 16,000 சேல் பண்ணிட்டு இருக்கோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டபிள் டிவைஸ்ன்றதுனால டிவியில் கனெக்ட் பண்ணி விளையாட முடியாது. நிண்டெண்டோ ஸ்விட்ச் வெர்ஷன் 2 பார்த்தீங்கன்னா இது எல்சிடி டிஸ்பிளேல வரும். இது வந்து ஜாய்கான், 2 ஜாய்கானு, அப்புறம் உங்களுக்கு உள்ள டாக்லாம் வரும். டாக்கு, அப்புறம் சார்ஜர், அடாப்டர் எல்லாமே வந்துடும். இதுலேயும் அஃப்கோர்ஸ் ஒரு அடாப்டர் வரும். இது டாக் எதுவுமே வராது. இது வந்து டாக் வராதனால என்ன ஆகும்னா இதில் டிவியில் கனெக்ட் பண்ண முடியாது. இந்த நிண்டெண்டோ ஸ்விட்ச் லைட்டை. ஸோ இது டாக் வரதுனால இதில் நீங்கள் டாக் ஒன்றும் நீங்கள் டிவியில் கனெக்ட் பண்ணி விளாடலாம். ஃபர்ஸ்ட் நான் 25, 26 அந்த ரேஞ்ச் பண்ணி தரேன். இப்போ வந்து கரண்ட் பீரியட்ல அந்த நிண்டெண்டோ ஸ்விட்ச் ஓஎல்இடி பொறுத்த வரைக்கும் அதோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30,000 கிட்ட போயிட்டு இருக்கு. இது வந்து அஃப்கோர்ஸ் நாங்கள் 30,000 பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுத்துருந்தா இருக்கும் கஸ்டமர்ஸ்க்கு. இது வந்து 1500, 16 அந்த ரேஞ்ச் போயிட்டு இருக்கு. ஓகே, பிஎக்ஸ் அண்ட் ஸ்டேரிங் வீல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் PS3, PS4, எக்ஸ்பாக்ஸ், நிண்டெண்டோ ஸ்விட்ச் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். PS5 முன்னாடியே சொன்ன மாதிரி PS5 கனெக்ட் பண்ணும்போது மட்டும் PS4 கண்ட்ரோலர் கனெக்ட் பண்ணி விளையாடுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீச்சர்ஸ்னா இப்போ மற்ற ஸ்டேரிங் விட இது கொஞ்சம் கம்பேக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது கொஞ்சம் அஃபோர்டபுளாகவும் இருக்கும். இப்போ இப்போ லாகிடெக், அது டஸ்ட் மாஸ்டர் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கும், இதுவாகவும் இருக்கும். இப்போ லாகிடெக்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கியர் ஷிஃப்ட் எல்லாம் நீங்கள் தனியாக வாங்குற மாதிரி இருக்கும். பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே ஆட் ஆகி வந்துடும். ஸோ இது ஒரு நல்ல ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் உங்களுக்கு வந்து ஒரு 5,500 நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்சோல்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்சரிஸ், அதுக்கேற்ற ஆக்சரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்ட்ரோலர்ஸ் எல்லாமே வந்துடும். உங்களுக்கு வந்து PS5 கண்ட்ரோலர்ஸ், PS4 கண்ட்ரோலர்ஸ், எக்ஸ்பாக்ஸ் கண்ட்ரோலர், எக்ஸ்பாக்ஸ்லேயே வந்து நிறைய கலர்ஸ் இருக்கும். ஸோ அப்புறம் எக்ஸ்பாக்ஸ் 360 கண்ட்ரோலர், இதெல்லாம் வயர்லெஸ்ஸு. அப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிவியில் கனெக்ட் பண்ணுற மாதிரி வரும். இதெல்லாம் வந்து வயர்டு கண்ட்ரோலர்ஸ். இந்த ப்ளூ கலரில் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லாம் இருக்குது. ப்ளூ கலர், ஒயிட் கலர் அந்த மாதிரி. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் ரேஞ்ச் உங்களுக்கு வந்து 1000 அந்த மாதிரி வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயர்லெஸ் கண்ட்ரோலர், இதுவும் டிவியில் கனெக்ட் பண்ணுற மாதிரி. டிவி ப்ளஸ் பிசி அந்த மாதிரி, இந்த மாதிரி பிசி, டிவி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து PS1, PS2 அதுலேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது டாங்கிளோட வரும். PS2 வயர்லெஸ் கண்ட்ரோலர் கனெக்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு PS3 கண்ட்ரோலர் 2 வேரியன்ட் இருக்கு. இது வந்து உங்களுக்கு லோகோவோட வரும், சோனி லோகோ வரும், இது சோனி லோகோ இல்லாமல் வரும். ஸோ உங்களுக்கு எந்த கண்ட்ரோலருமோ அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு வந்துடும். உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான கண்ட்ரோலாக இருந்தாலும் நான் பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுத்துருவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிசி டியூவல் ஷாக் கண்ட்ரோலர், இது வயர்டோட வரும். வந்து 350 அந்த மாதிரி தான் சேல் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் இந்த மாதிரி கண்ட்ரோலர்ஸ்லாம். ஓகே, இதுலேயே பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் அட்வான்ஸ்டு வயர்லெஸ் எக்ஸ்ட்ரீ கண்ட்ரோலர். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1200 அந்த மாதிரி சேல் பண்ணிட்டு. இது பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட சிடிஸ்லாம் இருக்குது. PS4, PS5 அதுக்கான சிடிஸ்லாம் இருக்குது. அப்புறம் நிண்டெண்டோ ஸ்விட்ச், எக்ஸ்பாக்ஸ் சிடிஸ், யூஸ்டு சிடிஸ் எல்லாமே இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிமிடெட் ஸ்டாக்ஸ் இருக்குது. இப்போ என்ன சிடிஸ் வேணுமாலும் நியூ அரைவல்ஸ், இதுக்கு முன்னாடி வந்த ஃபேமஸ் கேம்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் பண்ணி தந்துட்டுருக்கோம். டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம். எல்லாமே வந்து இந்தியன் ஸ்டாக்ஸ் தான் கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சோனியில் வந்து மற்ற PS2, PS3, PS4 மாதிரி இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது வந்து டிவியில் கனெக்ட் பண்ணாமல் போர்ட்டபிள் டிவைஸ், இது ஹேண்டில்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 பண்ணி தந்துட்டுருக்கோம். நாங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 50+ கேம்ஸ் வந்து ஏற்றி கொடுத்துட்ருக்கோம் ஒவ்வொரு கன்சோல் பிஎஸ்பிலையும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெட்ரோ கேம்ஸு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் மினி அப்படின்னு சொல்லிட்டு பிராண்டட்ல வருது. இந்த எக்ஸ்ட்ரீம் மினி பிராண்டில் பார்த்தீங்கன்னா இதில் ஏவி மாடல், இது எக்ஸ்ட்ரீம் மாடல் ரெண்டுமே இருக்கும். இது 600 கேம்ஸ் கிட்ட வரும். இது பார்த்தீங்கன்னா ஏவி 8-பிட் கேம்ஸு, ஏவி மாடல் வருது. இது வந்து 8-பிட் கேம்ஸ், இதுவும் 8-பிட் கேம்ஸ் தான். HDMI கண்டென்ட்டில் வருது, HDMI குவாலிட்டியில் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் 8-பிட் 800 கேம்ஸ் கிட்ட வரும். ஸோ உங்களுக்கு வந்து இதோட இது கொஞ்சம் கிராஃபிக்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா SUP. இது வந்து பார்த்தீங்கன்னா கையில் வச்சு விளையாடுறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 400 கேம்ஸ் வரும். இதுவும் பார்த்தீங்கன்னா SUP மாதிரி தான். இது வந்து PVPன்னு சொல்லுவாங்க. இதுலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிப் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இதில் 10,000+ கேம்ஸ் வரும். இதில் இதுக்கு நிறையாவே கேம்ஸ் இருக்கும். நிறையா இந்த மேரியோ, கான்ட்ரா அந்த மாதிரி கேம்ஸ் விளாட்லாம். இது வந்து நாங்கள் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெட்ரோ கேம்ஸ்லாம் வந்து ஸ்டார்டிங் 800, 700 ரேஞ்ச்லேருந்து வரும். இதெல்லாம் வந்து 750 அந்த மாதிரி வரும். SUPலாம் பார்த்தீங்கன்னா 850 அந்த மாதிரி வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1000, 900, 1000 அந்த மாதிரி வரும். இது HDMI அந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1400, 500 அந்த ரேஞ்ச் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் இப்போது நல்லா போயிட்டு இருக்கிற கன்சோல் இது வந்து 2.4G வயர்லெஸ் கண்ட்ரோலர். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10,000+ கேம்ஸ் இருக்கும். இந்த அட்டாரி, அப்புறம் இந்த நிண்டெண்டோ சேகா,
அப்புறம் நிண்டெண்டோ PS1 கேம்ஸ் இது எல்லாமே இன்க்ளூட் ஆகும். அஃப்கோர்ஸ் 10,000 கேம்ஸ் வந்துடும். இதில் வந்து 4K சப்போர்ட் பண்ணக்கூடிய குவாலிட்டி, நல்லா HDMI குவாலிட்டியில் வந்துடும். 64GB பென்ட்ரைவ் உள்ளே இருக்குது, 64GB மெமரி கார்டு உள்ளே இருக்குது. ஸோ உங்களுக்கு அதுக்கேற்ற கேம்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்பில்ட்டாக வந்துடும். இது வந்து நாங்கள் 2.5 அந்த ரேஞ்ச் சேல் பண்ணிகிட்ருக்கோம். 3D ஹெட்செட்டு PS5 பொறுத்த வரைக்கும் இந்த இது கனெக்ட் பண்ணுற மாதிரி வரும். இது PS4ம் சப்போர்ட் பண்ணும். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு PS5க்கு வந்து இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். PS5க்காக தான் விட்டுருக்காங்க இது ஒன்று. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து JBL ஹெட்செட்டு, இது குவாண்டம் அண்ட்ரன்னு சொல்லுவாங்க. இதுவும் மல்டிபர்பஸ் ஹெட்செட் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் 4,000 MRP, பட் நாங்கள் 2.5க்கு நாங்கள் சேல் பண்ணிட்டுருக்கோம். ஸோ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ கேம் பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஆக்சசரிஸ், கன்சோல்ஸ் எல்லாமே நாங்கள் சேல் பண்ணிட்டுருக்கோம். சிடிஸும் சேல் பண்ணிட்டுருக்கோம். யூஸ்டு மேக்ஸிமம் ரீஃபர்பிஷன் பண்ணுறோம், அப்கிரேடட் வெர்ஷனும் பண்ணுறோம், நியூ பண்ணுறோம், சீல்டு வெர்ஷனும் பண்ணுறோம். ஸோ எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள். அதுலேயும் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. விஆர் ஹெட்செட்லேருந்து இந்த மெட்டா கோஸ்ட்டு, அப்புறம் Pico 4, அதுக்கப்புறம் TC5, அப்புறம் ஸ்டீம் டெக்கும் பண்ணுறோம் நாங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டடு அந்த கேட்டகரியில் வந்துடும். ஏன்னா இதெல்லாம் அப்புறம் இந்த ஸ்டீரிங் வீல்லே பார்த்தீங்கன்னா PXN ஸ்டீரிங், லாகிடெக் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எக்ஸ்பாக்ஸும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் S, X எல்லாம் பண்ணுறோம். ஸோ A to Z நாங்கள் எல்லாமே கன்சோல்ஸ், ஆக்சசரிஸ் பொறுத்த வரைக்கும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கஸ்டமர்ஸ் எப்போ வேணால் வந்து என்ன தேவை இருந்தாலும் கால் பண்ணிட்டு வந்து வாங்கிக்கலாம். பெஸ்ட் ப்ரைஸில் மற்ற இடம் கம்பேர் பண்ணும்போது நம்மளது பெஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் ரீசனபிள் ப்ரைஸில் பண்ணிகிட்ருக்கோம். அதான் இஎம்ஐ வந்து ஆல் இஎம்ஐஸுமே வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். டெபிட் இஎம்ஐ, கிரெடிட் இஎம்ஐ, அப்புறம் பஜாஜ் ஃபினான்ஸ் எல்லாமே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இஎம்ஐ இல்லாதவங்களுக்கும் நாங்கள் வந்து இஎம்ஐ பண்ணி தந்துட்டுருக்கோம். ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாரு. உங்களுக்கு வந்து கேமிங்கில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, இல்லை நீங்கள் வந்து யூடியூப்ல வந்து கேம் வந்து ஸ்ட்ரீமிங் பண்ணுறீங்க, இல்லை உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து கேமிங்லாம் வந்து ஒரு ஹாபினா நீங்கள் கண்டிப்பாக இந்த கேம்ஸ் குரு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். என் முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் வந்து கஸ்டமர் வந்து வாங்கிட்டு போனாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடையோட லொக்கேஷன் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் நீங்கள் வந்து பார்த்து செக் பண்ணிங்க. இவங்க எப்போ கால் பண்ணாலும் அவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டியூஸ்டே ஒரு நாள் வந்து ஹாலிடே, நான் அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணிடுறேன். நம்ம சேனலில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.